some educational institution in India were established in response to Mahatma Gandhi call for non-cooperation with the British. Which one of the following is not one of them அப்படின்னு இருக்கா. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்பாங்க. என்ன ஏதோ இன்ஸ்டியூட்லாம் கேட்குறாங்களே, இதெல்லாம் நான் வந்து லேர்ன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. பட் கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்க. அதாவது என்னன்னா லாஜிக்கலா வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். அவன் என்ன சொல்றான், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து காந்திஜி வந்து எடுக்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, அதாவது பிரிட்டிஷோட எல்லா இதுலயும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம வந்து என்ன போகக்கூடாது, நம்ம இந்தியனுக்குன்னு வந்து தனியா ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். இவர் சொன்னதை வச்சுதான் என்ன பண்ணிருப்பானா, நிறைய ஸ்கூல் வந்து அதாவது இந்தியன் வந்து என்ன பண்ணா ஸ்கூல் உருவாக்குவாங்க, நிறைய காலேஜ் எல்லாமே வந்து ஓபன் பண்ணுவாங்க. எந்த பீரியட்னா அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1920 அண்ட் வந்து 22 பீரியட்ல வந்து என்னன்னா ஓபன் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது அப்போ ஒரு இந்தியன் வந்து ஓபன் பண்ணான்னு வச்சுக்கலாம், அதுக்கு பேர் எப்படி வைப்பாங்க, இந்தியனோட பேர் மாதிரி தானே இருக்கும். இங்க பாருங்க, அதாவது காஷி வித்யாபீத், இதான் வித்யாபீத்ல என்னன்னா அந்த ஏன்ஷியன்ட் நேம்ல அந்த பேர் வைக்கிறது, அதனால இது இருக்கலாம்னு சொல்லி எடுக்கலாம். அதே மாதிரி வந்து குஜராத் வந்து வித்யாபீத், இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவோட சிட்டியோட பேர் வச்சு தான் வச்சிருக்காங்க, ரைட்டா. ஸோ அதனால வந்து இது இருக்கலாம் அப்படின்னு வந்து எடுத்துலாம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாருங்க, ஜமியா என்ன, மில்லியா இஸ்லாமியா. இந்தியன் சொல்லும் போது என்ன, நம்மளோட வந்து இஸ்லாமிய பீப்புளுமே என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களோட இதை வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. அதனால என்னன்னா இது மூணுமே வந்து இந்தியன் ஓபன் பண்ணதான். ஆனா இந்த செராம்பூர் காலேஜ் என்னன்னா கவர்மெண்ட் காலேஜ். அந்த கவர்மெண்ட் அந்த டைம்ல யாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்டோட காலேஜ் வந்து என்ன அப்படின்னு பாத்துன்னு வச்சுக்கலாம், அந்த டைம்ல இந்தியன் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, லாஜிக்லாவும் சில கொஸ்டினை கொஞ்சம் பொறுமையா நம்ம திங்க் பண்ணணும்னு வச்சுக்கலாம், கொண்டு வரலாம். ஸோ அதனாலதான் அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதாவது என்னன்னா இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்ப ஃபாரின் க்ளோத்ஸ், பப்ளிக் மீட்டிங் வந்து இது பண்ணுங்க, ஃபாரினோட க்ளோத்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா யூஸ் பண்ணான்னு சொல்லியிருப்பாங்க. அதே சேம் டைம் இந்தியன் வந்து நிறைய என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்கூலு காலேஜ் ஓப்பன் பண்ணிருப்பாங்க. அதுல என்ன ஜமியா மில்லியா இஸ்லாமியா வந்து 1920, குஜராத் வந்து வித்யாபீத் வந்து 1920, காஷி வித்யாபீத் 1921, பீகார் வித்யாபீத் 1921, பெங்கால் நேஷனல் யூனிவர்சிட்டி வந்து அந்த பீரியட் வந்து ஓப்பன் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.